நம்ம எல்லாரும் வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குட்டியானது. நாளைக்குன்றதே இந்த உலகத்துல நிச்சயம் இல்லாம ஆயிடுச்சு. அப்படி ஒரு குட்டியான வாழ்க்கையில எதுக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்க? ஊர்ல இருக்கவன் 1000 பேசுவான். நீங்க என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வரும். அவங்களுக்காகலாம் நீங்க வாழ்ந்துட்டு முகமூடி போட்டுட்டு இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லவே இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க. ஆனா அதுல வேற யாரும் அஃபெக்ட் ஆகாத மாரி மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னும் பேட் பாஸ்ட் ஏதாச்சும் நினச்சி ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு தூக்கி போடுங்கங்க. ஒர்த்தே இல்ல. இப்போ நீங்க அதெல்லாம் நினச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஏதோ உங்க பாஸ்ட் மாறப்போகுதா? ஃப்யூச்சர் உங்க கையில இருக்கு. அந்த ஃப்யூச்சர பெட்டரா கிரியேட் பண்ணிக்கலாமே! அப்புறம் நான் எப்பயுமே எல்லார்கிட்டயும் சொல்ற விஷயம், இந்த காலத்துல நெறையா பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். நேர்மை. இது நீங்க நெறையா பேர்கிட்ட பார்க்க முடியாது. ஆனா நீங்க உங்களுக்குள்ள இத கிரியேட் பண்ணிக்க முடியும். நேர்மையா இருக்கிறதுனால அதிகபட்சமா என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள நெறைய பேருக்கு பிடிக்காம போகும். பரவால்ல, பிடிக்காட்டி என்ன இப்போ? ஆனா உங்கள பிடிச்ச ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் யாரா தெரியுமா இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க பத்தாதா?